50,000 வீடுகளுக்கு புத்தாடைகள், கரும்புகள். ஏழை எளியோர் மாற்றுத்திறனாளிகளை வீட்டுக்கு அழைத்து புத்தாடை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கிய கொடையாளர். பல ஆண்டுகளாக மும்மத பண்டிகைகளுக்கும் கை சிவக்க பல லட்சங்களை செலவிட்டு வாரி வாரி வழங்கி வரும் வாழும் கர்ணன் ஜெகநாத் மிஸ்ரா. தேனி மாவட்டம் கம்பத்தை சேர்ந்த நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் PLA ஜெகநாத் மிஸ்ரா தொடர்ந்து இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என அனைத்து தரப்பு மக்களிடையே சமத்துவம், மத நல்லிணக்கத்தை நீட்டிக்க வேண்டும் என்று பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். தற்போது அவர் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடியது குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனையொட்டி முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என அனைத்து மத சாதியினருக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் 50,000 கரும்புகளை வழங்கி புத்தாடைகளையும் பல நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சமத்துவ பொங்கல் விழாவை கோலாகலமாக கொண்டாடியிருக்கிறார். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி கடந்த 22 ஆண்டுகளாக முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் பண்டிகை காலங்களில் அவர்களது இல்லங்களுக்கே சென்று இனிப்புகள், புத்தாடைகளை வழங்கி வாழ்த்து சொல்வதும், அதே போன்று ரமலான் நோன்பு காலங்களில் மக்களுக்கு பேரிச்சம்பழம், நோன்பு கஞ்சி, அரிசி மற்றும் குர்பானி காலங்களில் ஆடுகளை வெட்டி இறைச்சி வழங்குவது உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வாடிக்கையாக செய்து வருகிறார். தற்போது தை பொங்கல் திருநாள் கடந்திருக்கும் நிலையில் கம்பத்தில் உள்ள ஜெகநாத் மிஸ்ரா அவர்களது இல்லத்தில் சமத்துவ பொங்கல் விழா ஏராளமான ஏழை எளியோரை வரவழைக்கப்பட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கரும்புகள், வேஷ்டி, சேலைகள் என பல நலத்திட்ட உதவிகளை வழங்கி மனம் மகிழ்ந்தார். இது குறித்து பேசிய PLA ஜெகநாத் மிஸ்ரா, வாழுகின்ற காலங்களில் தன்னால் இயன்ற அளவு மக்களுக்காக பணி செய்வதையே பாக்கியமாக மனதில் நிலைநிறுத்தி மகத்தான பணிகளை செய்து வருவதாக கூறினார்.